ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். யாங் இறந்து போனதுக்கு அப்புறமா யாங்கியா அங்க நின்னுட்டு இந்த குடும்பத்துல நான் தான் பெஸ்ட் பையனை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு இறந்து போன பாடி முன்னாடி சபதம் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜின்லாய் ரொம்பவே ஒரு மாதிரி முடியாம பழைய ஞாபகம் எல்லாம் வர மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. யான் அங்க வரான், நடக்கிறத பாக்குறான். என்னவோ நடக்குது, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜென்லாய் நேரா ரூம்குள்ள போறவன் அந்த பழியையும் பொறுத்துட்டு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதையும் பொறுத்துட்டு இந்த மஜிஸ்ட்ரேட் எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு ஷூ அச்சு பார்த்தான்ல, அத வேகமா வரைய ஆரம்பிக்கிறான். சரியா அவன் வரைஞ்சு முடிக்கிறதுக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஷென்பா வரதுக்கும் சரியா இருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி வேர்த்து இருக்குன்னு வேர்வையெல்லாம் தொடச்சு விடுறா. ஜின்லாய் பாக்குறான், எனக்கு அவனை பார்க்க அந்த மஜிஸ்ட்ரேட்டை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இப்பதான் அவன் மஜிஸ்ட்ரேட்டா பதவி உயர்வு வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். முன்னாடி போலீஸா இருந்தான். எத்தனையோ தடவை நம்ம பாட்டியை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். நாங்க தான் ஒவ்வொரு தடவையும் நோ சொல்லிட்டோம். இப்ப வீட்டுக்குள்ள கேஸ்க்கு வர மாதிரி வந்துட்டு பாட்டியை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஷென்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜின்லாய் பாக்குறான், இந்த ஷூ பிரிண்ட நான் கொலை நடந்த இடத்துல பார்த்தேன். இது யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது ஒரு பொண்ணு ஷூ மாதிரி இருக்கு. பொண்ணு போய் யாராவது யாங்க கொல்ல முடியுமா, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு ஷென்பா கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள வேலைக்கார பொண்ணு வர, இத பத்தி நான் விசாரிக்கிறேன். வந்திருக்கிறது யாருன்னு தெரியல உனக்கு, எதிரியா நண்பனான்னு தெரியாதனால கொஞ்ச நேரத்துக்கு நீ வெளியே வராம இங்கே இரு, அதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து கிளம்பிடுறா. வேலைக்கார பொண்ணு இந்த ஷூ பேட்டர்னை பார்த்துட்டு இதை நான் ஏன் கவனிக்காம விட்டேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி, யாங்க இறந்து போயிருந்தால அவன் பாடியை செக் பண்ணல, அவன்கிட்ட இந்த பிரேஸ்லெட் இருந்ததா அப்படின்னு ஷென்பா கேக்குறா. இல்ல பிரேஸ்லெட் இல்லன்னு சொல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி நம்ம ஷென்பா போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த யான் அப்புறமா வென்னு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப யானோட அசிஸ்டன்ட் நேத்து ஜின்லாய் நம்ம கண்ணுல படவே இல்ல, ஒருவேளை அப்படின்னு ஜின்லாய் தான் கொலை பண்ணிருப்பாங்கிற மாதிரி பேசி விட்டுட்டே இருக்கான். வென்னு காதுல இது விழுது. வென் உடனே பார்த்துட்டு ஒரு வேலை இருக்குமோன்னு அசிஸ்டன்ட திரும்பி பாக்குறான். வெண்ணி நான் என்ன பண்றேன் பாருங்க, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக யான் பாக்குறான். ஏண்டா நீ இப்படி இருக்க, உன் வாயால கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் ஆபத்து தான் வரப்போகுதுன்னு அசிஸ்டன்ட திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப. கரெக்டா தானே சொன்னேன், அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்கிற இந்த லேடிஸ் அப்புறம் இந்த மாப்பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு ஹால்ல நிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த மஜிஸ்ட்ரேட் இருக்கான்ல, புதுசா வந்திருக்கானே, இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கான். இங்க நிறைய பேர் மேல டவுட் எனக்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஜிஸ்ட்ரேட் ஷீச்சியை பார்த்து எல்லாரும் அந்த நேரத்துல என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சொல்லணும்னு சொல்ல, ஷீச்சி பாக்குறா. யோ, நீ போலீஸ் தானே, அவனுக்கு அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா, எனக்கும் அவனுக்கு முதல்ல என்ன சம்மந்தம், நான் எதுக்காக அவனை போய் கொல்ல போறேன், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு யாருக்கு சம்மந்தம் இருக்கோ அவங்க கிட்ட ஆதாரம் கேளு. மத்தபடி என் வீட்டுல நான் ரூம்ல தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கு ஆதாரத்துக்கு நான் எங்க போறது, வேலைக்கார பொண்ணு வந்து சொன்னா வேலைக்கார பொண்ணு போய் சொல்றான்னு சொல்லுவேன், இதுக்கு மேல ஆதாரத்துக்கு எங்கேயா போறது, அறிவு கட்டவனே அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. இந்த மஜிஸ்ட்ரேட்டே லைட்டா பயந்து போயிடுறான். ஷென்பா பாக்குறா, சாரி என் கசின் கொஞ்சம் ஓவரா பேசுவா, அவளை பத்தி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நடந்தது என்ன அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யான் கல்யாண பொண்ணு ரூம்குள்ள வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இருந்திருக்கான். அந்த நேரத்துலதான் யாரோ அவனை அட்டாக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த யாங்கியா எந்திரிக்கிறான். எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் நேத்து எங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் யாருக்கெல்லாம் யாங் மேல கோபம் இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இந்த யுன்ஷு இருக்கா இல்ல, அதான் அந்த பொண்ணு பிளைண்டா இருப்பால, அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. யாராவது மாட்டிக்குவாங்களோ, அவளுக்கு ஏதோ தெரியும் போல சீக்கிரட்டா பயந்துட்டு இருக்கா. ஆளாளுக்கு சொல்றாங்க, இந்த யுன்ஷி அதாவது இந்த ரெண்டாவது அக்கா, நான் நேத்து டீ பார்ட்டி வச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நாங்க எல்லாம் ஒன்னா வெளியே போயிட்டோம், காலையில தான் நான் வந்தேன், வரும்போதே இந்த நியூஸை கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. பை திருன்னு முழிச்சுட்டே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த இடத்துலயே எப்ப வேணா இஷ்டத்துக்கு போகிற ஒரே ஆளு ஒருத்தங்க தான் அப்படின்னு எல்லா சிஸ்டர்ஸும் நேரா திரும்பி ஷென்பாவை பாக்குறாங்க. ஷென்பா அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரியா இதே நேரம் கண்ணை காட்டி வென் அவனோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளப்பி விடுறான். அந்த அசிஸ்டன்ட் நேரா நம்ம ஜின்லாய் கிட்ட வந்துட்டு, பாவம் எல்லாரும் ஷென்பாவை சந்தேகப்படுறாங்க, சந்தேகப்பட்டு அவங்கள வளைக்க பாக்குறாங்க, இந்த நைட்டு என்ன பண்ணுன்னு கேட்டாங்க அப்படின்னு போட்டு விட ஆரம்பிக்கிறான். ஜின்லாய் கூட தானே நைட்டு ஃபுல்லா இருந்தா, ஆனா இப்ப வெளியே போனா கெட்டவங்க கண்ணுல பற்றுவோமோன்னு ஜின்லாய்க்கு பயமா வேற இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பாத்துக்கிறேன், இங்க எந்த போ அப்படின்னு சொல்லிடுறான். ஜின்லாயோட அசிஸ்டன்ட் பாக்குறான். டேய், இவரை கூட்டு போய் இங்கே கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா, இங்க கிளம்பி வெளியே போடா அப்படின்னு அவனையும் வெளியே துரத்தி விட்டுட்டு இருக்கான். இப்போதைக்கு நீங்க போகாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, ஜின்லாய் பாக்குறான். எனக்கு எங்கோன் அவன் ஒரு பெரிய அதிகாரி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு மலையில இருந்து கீழே விழுந்த மாதிரிதான் ஞாபகம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருந்திருக்கு. அப்புறம் இங்க வந்து நான் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன், இது எதுவுமே சாதாரணமா நடந்த மாதிரி இல்ல, ஒருவேளை ஷென்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இங்க வென் பாக்குறான், எல்லாரும் அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, நேத்து நாங்களும் பார்த்தோம், பை நைட்டு முழுக்க வேற எங்கயோ இருந்துட்டு காலைல தான் வந்துட்டு இருந்தான், இந்த பை எங்க போனா அப்படின்னு கேட்க, பை பாக்குறான். நான் கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏன் அப்படி சொல்றீங்க, என் மேல ஏன் பழிய போட பாக்குறீங்கன்னு சொல்ல, நேத்து நீ எங்க இருந்த,
இருந்த அத சொல்லு அப்படின்னு வென்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரத்துல அமைதியா பார்த்துட்டு அந்த யுன்ஷோ சொல்றா, நானும் அவரும் தான் தோட்டத்துல உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீ பாக்குறான், அவளை அடிக்கிறதுக்கு வந்துடுறான். கீழே தள்ளி விட்டு அவளை அடிக்கிறதுக்கு போக ஷென்பா அங்க வந்துடுறா. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி மேல கை வைப்ப அப்படின்னு தடுத்து நிறுத்துறா. அவளே அவளோட மானக்கெட்ட கதையை ஒத்துக்கிட்டா. நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் எப்படி அவ வேற ஒரு பையன் கூட போய் நிக்கலான்னு சொல்ல யுன்ஷோ பாக்குறா, நீங்க வந்து என் அம்மாவை ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசிட்டே இருந்தீங்க, அப்புறம் பார்த்தா என்னோட ரெண்டாவது அக்கா இருக்கால அவ கூட வெளியே போனீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ணதா ஃபர்ஸ்ட் துரோகம், நான் பண்ணது துரோகமே கிடையாது அப்படின்னு யுன்ஷோ சொல்லிட்டு இருக்கா. ஹீ மறுபடியும் அவளை திட்ட வர ஷென்பா அங்க போயிடுறா. நான் இருக்கும்போது அவ பக்கத்துல கூட உன்னால போக முடியாது, நீ துரோகம் பண்ணிட்டு என் தங்கச்சியை குறை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகேக்கா, எல்லாரையும் திட்டிட்டு இருக்க, நேத்து நீ எங்க போன, யார் கூட இருந்த, உன் கூட இருந்த யாராவது கொலைகாரங்களா கொலைலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவன் நக்கலா கேட்க ஷென்பா எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து உள்ள போறா. மறுபடியும் ஜின்லாய் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். ஷென்பா நேத்து ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டுக்கான திறந்து பாத்துட்டு இருக்காங்க. ஜின்லாய் உள்ள வந்துட்டு இருக்கான். ஷென்பாவே இவனை வர வேணான்னு சொன்னோம்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அந்த போலீஸ் அங்க பக்கத்துல நின்னான்ல, அவன் நம்ம ஜின்லாயை பார்த்துட்டு இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு நீங்க நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த வார்த்தையும் பேசல. ஓ நீங்க தான் ஷென்பா மேடம் கூட இருந்தாளா, சரி சரி நான் அப்புறமா உங்ககிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லாம ஜின்லாயை அப்படியே கழட்டி விட்டுறான். ஆமா நானும் ஷென்பாவும் போட்டுக்கு போனோம், அப்புறம் மறுபடியும் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தோம், ஏன் கூட தான் ஷென்பா இருந்தா, இப்ப அதுக்கு என்ன பண்ணான் இருக்கீங்க அப்படின்னு ஜின்லாய் அடுத்தடுத்து கேட்டுட்டு ஃபுல் ஆதாரம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் அங்க போனேன் இங்க போனேன்னு சொன்னாங்க, அதுல நடுவுல கூட திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு கொலைய பண்ணிட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். யார பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு யுன்ஷி கேட்க, கொலை பண்ணவங்கள சொன்னேன், நான் எங்கம்மா ஒன்ன சொன்னேன் அப்படின்னு ஜின்லாய் டாபிக்க மாத்தி விடுறான். அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த ஷூ தான் கொலை பண்ணவங்க போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த ஷூ வச்சிருந்தது, இது யாரோடதுன்னு கேட்க சீச்சி வரா, இது என்னோடது இல்ல, இதை பார்த்ததே இல்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கா. அடுத்து இந்த ரெண்டாவது தங்கச்சி வந்துட்டு இது என்னோடது இல்ல, ரொம்ப சின்னதா இருக்கு, எங்க ஷூ என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுபடிதான் எங்களுக்கு ஷூ செஞ்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு தடவையும், அதை போய் செக் பண்ணீங்கனாலே யாரோடதுன்னு தெரியும் அப்படின்னு அவ சொல்லிடுறா. சரி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த அசிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் கிளம்பி போயிடுறான். இங்க பார்த்தா நம்ம ஜின்லாய உன்னை சார் கூட்டு வர சொன்னாருன்னு 2 பேர் புடிச்சிட்டு தர நிறுத்திட்டு போறாங்க. யானும் வெண்ணும் பாக்குறாங்க, என்ன நடக்குது, கண்டிப்பா இதுல ஏதோ சீக்ரெட் மறைஞ்சு கிடக்கு, நான் விட மாட்டேன் அப்படின்னு வெண்ணு பேசிட்டு இருக்கான். ஜின்லாயை எடுத்துட்டு போறவங்க ரூம்குள்ள தள்ளுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் உள்ள போறான். அடிக்கதான் பக்கத்துல வரான்னு ஜின்லாய் கை எடுத்து அரையறதுக்கு போக, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அவன் கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். நான் உங்களை இழந்துட்டேன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா ஷென்பா குடும்பத்துக்கிட்ட பக்கத்துல வரதுக்காக நீங்க ஏற்கனவே பண்ண பிளான் படி பக்கத்துல போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தப்பா எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு அவன் பேச ஆரம்பிக்க ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். நீங்க மலையில இருந்து கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுச்சு தானே, அப்படியே உங்களை காப்பாத்துற மாதிரி இவங்க காப்பாத்தினதும் இவங்க கூட கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நீங்க கிட்ட வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டே இருக்க, நீ என்ன சொல்ற, கொஞ்சம் பொறுமையா சொல்லு அப்படின்னு ஜின்லாய் கேக்குறான். அப்ப அசிஸ்டன்ட் சொல்றான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன, நம்ம ஒரு கேஸ பத்தி விசாரிச்சோம், அந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு இந்த ஷென்பா ஃபேமிலி கூட நம்ம விசாரிக்க வேண்டியிருந்தது, ஆனா அவங்க நம்மள பக்கத்துலயே விடவே இல்ல, அதனால அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், பார்த்துட்டு நீங்க ஷென்பா வீட்டுல தான் கண்டிப்பா இருப்பீங்கன்னு உங்களை சுத்தி வளைக்கிறதுக்கும் ஆளை போட்டேன், ஆனா ஒவ்வொரு தடவை வரும்போது நீங்க ஷென்பா ஃபேமிலியோடய வந்தீங்களா, அதனால எங்களால உங்களை டைரக்டா அப்ரோச் பண்ண முடியல, இப்பதான் நல்ல வேலையா உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்ல ஜின்லாய் பாக்குறான். அவன் யாருங்கிற விஷயம் இப்பதான் அவனுக்கே தெரியுது. அசிஸ்டன்ட் சொல்ல சொல்ல அவனோட அடையாளம் முழுக்க அவனுக்கு ஞாபகம் வருது. தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட், ராஜா அனுப்பப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இப்பதான் ஜின்லாய் நிமிர்ந்து உட்கார ஆரம்பிக்கிறான். எனக்கு மட்டும் தலையில ரொம்ப ஆழமா அடிபட்டு எதுவும் மறக்காம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, ஆனா நான் கொஞ்சம் ஆணவத்துல அதிகமா ஆடிட்டதால எனக்கே கடவுள் ஒரு ஆப்பு வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு நான் அதை விட்டுறேன், இப்ப வேலை பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, தப்பான பாதையில போயாச்சு இல்ல அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஷென்பா கூட பக்கத்துல வரணும்னு சொன்னீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க, இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறது உங்களுக்கு கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கு, அந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா ராஜா உங்களுக்கு பெரிய கிஃப்டா கொடுப்பாரு, இதுக்கு மேல என்ன தப்பு இருக்கு, எல்லாம் நல்லா தான் நடக்குது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜின்லா எதையோ பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க யுன்ஷிய அந்த 2வது அக்கா கூப்பிட்டுட்டு, நீ கவலைப்படாத, அவர் கூட எனக்கு க்ளோஸ் ஆயிட்டாரு அவ்வளவுதான், மத்தபடி உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னா நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல யுன்ஷு பாக்குறா. என் கையை விடுங்க அப்படின்னு சீச்சி கிட்ட நம்ம 2 பேரும் கிளம்பலாமா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவ பயங்கர
பயங்கரமா கோவத்துல இருக்கும் போதே இந்த இன்னொரு பொண்ணு இருக்கால யூ அந்த பேங்க்ஸ் பொண்ணு, அவ பாத்துட்டு அந்த ஷூ பேட்டர்னே எங்கேயோ பாத்திருக்கேன், யாரோ போட்டிருந்திருக்காங்க, அது யாரும் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அந்த வாணியை காட்டுறாங்க, அந்த மென்டலி அன்ஸ்டேபிள் பொண்ணு. அந்த பொண்ணு பாத்துட்டு எதையோ யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. யாரோ கையில வெப்பன்லாம் வச்சுட்டு நின்ன மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஷென்பா அங்க வந்துடுறா. ஒண்ணும் இல்ல நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு அவளை போத்தி படுக்க வச்சிடுறா. நேரா வெளியே போறா. ஒரு ஆயமா ஒருத்தங்க இருக்காங்க. வேலைக்கார பொண்ணு ஷென்பா திரும்பி கூட பார்க்காம நீங்க அவளை பாத்துக்கோங்க, அவங்க எது வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா போறா. வேலைக்கார பொண்ணு பாக்குறா. எல்லா நேரமும் எப்படி அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறது, ஒரு செகண்ட் கூட விடாம அந்த பொண்ணு பைத்தியமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஷென்பா ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா அவளோட பர்சனல் வேலைக்கார பொண்ணு வந்துட்டு ஒருவேளை வாணி எதையாவது பாத்திருப்பாங்களோ பயந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, யாங்கோட கொலைகாரனை பாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பாவும் பேச ஆரம்பிக்கிறா. யாங்க மட்டும் கொலை பண்றதுக்கு போனாங்களா இல்ல நான் இந்த ரூம்ல தான் இருப்பேன்னு என்னையும் சேர்த்து கொலை பண்றதுக்கு போனாங்களா, யாருக்கு தெரியும் அப்படின்னு ஷென்பா யோசிச்சுட்டே நீ வெளியே போன்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு வெளியே போய் காவலுக்கு நிக்கிறா. ஷென்பா ரூம்குள்ளேயே ஏதோ சீக்ரெட் டோர் இருக்கு, அதை ஓபன் பண்றா. ஒரு பாதாள ரூம் மாதிரி போயிட்டு இருக்கு. உள்ள போறா. அங்க ஒரு லேடி செருப்பெல்லாம் தச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த லேடி தான் லியாங். நம்ம வந்து வாணின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு ஆயமாவா கூட இருந்தால அந்த லேடி தான் இவளை ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டு வந்து ஒளிய வச்சிருக்காங்க. நான் எப்ப வெளியே போவேமா, நான் வாணியை ரொம்ப மிஸ் பண்றேமா அப்படின்னு அவங்க சொல்ல, உங்க குடும்பத்துல இருந்து சில பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்கள பாக்க போறீங்களான்னு கேட்க, என்ன அவங்கள பாக்க சொல்லாதமா, என்ன வெளியே அனுப்பிடாதமான்னு அவங்க கெஞ்சுறாங்க. எத்தனை நாளைக்கு நீங்க ஒளிஞ்சிருப்பீங்க அப்படின்னு ஷென்பா கேட்க, அவங்க சட்டைய கலட்டி முதுக காட்டுறாங்க. அதுல அப்படியே சூடு போட்டு பழுக்க வச்ச காயம் அவ்வளோ இருக்கு. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலயே என் மாமியாருக்கும் இன்னொரு ஆளுக்கும் தொடர்பு இருக்கிறத நான் பாத்துட்டேன். அத அந்த மாமியார் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆள் கூட என்னையும் இன்வால்வ் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. நான் முடியாதுன்னு அழுத காரணத்தினால என் புருஷனை ஏத்தி விட்டு என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்த வச்சாங்க. நான் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போதெல்லாம் என் புருஷன் என் அம்மாவை எதிர்த்து என்னால பேச முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு என்கிட்ட கதறி அழுவாரு. ஆனா நானும் ஒரு மனுஷி தானே, மன்னிப்பு மட்டும் எனக்கு எல்லா வலிக்கும் மருந்தா போயிடுமா என்ன? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எனக்கு இருந்தது ஒரே ஆதரவு உன் அம்மா மட்டும்தான். உன் அம்மா தான் என்ன காப்பாத்துனாங்க. இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ மட்டும் தான் இருக்க, என்ன காப்பாத்துமா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, ஷென்பா பாக்குறா நீங்க தப்பே பண்ணல, உங்களுக்கு தண்டனை கிடைக்காது, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது ஜில்லாய விசாரிக்கிறதுக்கு அந்த மஜிஸ்ட்ரேட் கூட்டு போனான்னு தகவல் வர ஷென்பா மின்னல் வேகத்துல போறா. நடுவுல நிக்கிற அந்த யான் இருக்கான், அவனை கூட கண்டுக்காம போயிடுறா. யான் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். ஷென்பா உள்ள போயிட்டு உன்ட்ட என்ன விசாரிச்சாங்க அப்படின்னு கேட்க, ஷென்பாவை உன்னை இவன் பாக்குறான். ஜின்லாய்ட்ட சொன்னால அவ, வேற எதையும் நான் நினைக்கல, இப்போ பிரசன்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவன் கொஞ்சம் இமோஷனலா இருக்கான். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் விசாரிச்சாங்க, வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா பார்த்துட்டு, நான் விசாரிக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனசுல எந்த பயமும் இல்ல, நம்ம தப்பு பண்ணல, நம்ம இதுக்கு அடுத்தவங்களை பத்தி கவலை பண்ணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வரா. ஷென்பா அசிஸ்டன்ட பார்த்து அவங்க மேல கண்ணு வச்சுக்கோன்னு சொல்ல, யார் மேல, மெஜிஸ்ட்ரேட் மேலயா அப்படின்னு கேக்குறாங்க. ஜின்லாய் மேலையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு ஷென்பா அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஜின்லாய் நேரா அசிஸ்டன்டோட வேணுடைய வாலண்டியரா வெளியே வந்துட்டு இருக்கான். வெளியே வரும்போது அவனை 4 பேர் கடத்தி கூட்டு போற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவன் சண்டையே போடாம அந்த அசிஸ்டன்ட் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. நம்ம ஜின்லாய் அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. போயிட்டு மறைவான ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஜின்லாய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சரியா அவனை அடிக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க, அம்பெல்லாம் கூட விட்டு எறியறாங்க. அப்போ நம்ம ஜின்லாயோட ஆளுங்க வந்து அவனை காப்பாத்துறாங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அசிஸ்டன்ட் கூட ஓடி வந்து பாத்துட்டு இருக்கான். நல்ல வேலை நம்ம ஷென்மா மேடம் ஆளுங்களை கூடவே அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு கையில அடிபட்டுருச்சு, வாங்க உள்ள போய் கட்டு போடலாம் அப்படின்னு அவனை கூட்டு போய் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஷென்பா உள்ள வந்துடுறா. நான் கட்டு போடுறேன் அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு, என்னோட தப்பு தான், என்கிட்ட தெரிஞ்ச உண்மையை உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும், உன்னோட உண்மையான பேரு ஜின்லா, நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு கேஸ விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்க, அப்பதான் உனக்கு ஏதோ ஒரு பெரிய அடிபட்டு இருந்தது, நான் உன்னை காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு வெளியே போனா ஆபத்து நிறைய இருக்கும், அதனாலதான் உன் அடையாளத்தை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நானே கொஞ்ச நாள் என்ன விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டேன், அதனாலதான் உன்னை நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை பெர்மனண்டா இங்க தங்க வைக்கிறதுக்கே நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச இந்த மஜிஸ்ட்ரேட் நேத்து ஒருத்த வந்தான்ல, அவன் வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை கொலை அனுப்பியிருக்கான்னு நான் நினைக்கிறேன், எதனால அப்படி பண்ணான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு ஷென்பா கேட்க, எனக்கு என்னவோ அவன் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல, ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் தலைதான் வலிக்குது, ஞாபகம் வர மாதிரியும் இருக்கு வராத மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்பா பாக்குறா. சரி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போக, உடனே நம்பர் ஜின்லாய் பாக்குறான். அவளுக்கு வேகமா அவளை கூப்பிட்டு நெத்தியில கிஸ் பண்றான். ஷென்பா அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பிட்டு இருக்கா. இங்க மஜிஸ்ட்ரேட் வந்துடுறான். என்ன என்னால நம்பவே முடியல, ஷென்பா ஒருத்தங்க மேல பாசமா இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அவன் காதுல போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். இங்க வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸோட ஷூவையும் வாங்கி எந்த ஷூ
மேட்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மெஜிஸ்ட்ரேட்டோட ஆளுங்க. கரெக்டா அந்த வாணியோட வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவ ஒரு மாதிரி நர்வஸாவே நின்னுட்டு இருக்கா. ஷென்பாவை பார்த்ததும் ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளையும் நிறுத்தி அவ கையில இருந்து ஷூவை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஷென்பா அங்க வந்துடுறா. எனக்கு முக்கியமா சில வேலைகள்லாம் இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்க மத்ததெல்லாம் பாத்துக்கோங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க அந்த மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் திருட்டு பிளான் போடுறதுக்காக கூடி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா வந்து இந்த யூயூக்கு ஞாபகம் வந்துருது. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஷூவை யார் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாணி இருக்கால, அவதான் அந்த ஷூவை போட்டிருந்தா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. செகண்ட் சிஸ்டர் பாக்குறா, வாணியோட வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவளை இங்க எப்படியாவது வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போறா. நேரா வெளியே போயிட்டு ஹீ அவளோட ரூம்க்கு வரான். எல்லாத்தையும் காதுல வாங்கிருப்பியே அப்படின்னு இந்த யூ கேட்டுட்டு இருக்கா. காதுல வாங்கிட்டு இருக்கேன், நீ என்ன சந்தேகப்படுறியா, நான் தான் யாங்க கொலை பண்ணேன்ட்டு. சத்தியமா கிடையவே கிடையாது, நான் தான் உன் கூட கூட்டணி போட்டுக்கிட்டேன்ல, உன்கிட்ட உண்மை இருக்கு போல, அந்த உண்மையை வச்சு நம்ம ஷென்பாவை அடிச்சு நவுத்துவோம், அந்த பவருக்கு நீ வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஹீ ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அப்படியா, உன்கிட்ட பிளான் இருக்கா, எங்க சொல்ல பாக்கலாம் அப்படின்னு யூ கேட்டுட்டு இருக்கா. இங்க இந்த வாணியோட வேலைக்கார பொண்ண இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு, வாடி இங்க சூப்பரான செம்ம வந்து கிஃப்ட் ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாலண்டியரா கூட்டு வரா. வந்து பார்த்தா இங்க இந்த செகண்ட் சிஸ்டர் மத்த எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க, திருட்டு பிளான் போடுறவங்க எல்லாருமே. நான் இங்க இருந்து கிளம்புறேன், அந்த பொண்ணு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா யாரும் விடுற மாதிரி இல்ல. இந்த யுன்ஷி கேக்குறா, அம்மா வாணிக்கு வந்த நிறைய கிஃப்ட், நியூ இயர் கிஃப்ட நீ நிறைய திருடி இருக்கியாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு பயந்து போயிட்டு கால்ல விழுந்துடுறா. ஷென்பா கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்க, வேண்டாம் சொல்லாதீங்க அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்கிறா. அப்போ நான் சொல்றத நீ செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்க அப்படின்னு இந்த சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீச்சி இருக்கால, இன்னொரு பக்கம் யுன்ஷுவை கூட்டிட்டு, என்ன இவளுங்கெல்லாம் அக்கா தங்கச்சிங்களா இதுங்க, எப்படி இருக்குங்க பாரு மோசமா, திருட்டு கும்பல் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. அந்த நேரமா பார்த்து இந்த யுன்ஷுவோட வேலைக்கார பொண்ணு வரா. சீச்சி கூப்பிடுறா, உன் ஹேர்பின் அழகா இருக்கு காட்ரி அப்படின்னு சொல்ல, யுன்ஷியோட வீட்டுல எம்ப்ராய்டரி போன்ற பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு எனக்கு கூப்பிட்டு கிஃப்டா கொடுத்தான்னு சொல்ல, உடனே யுன்ஷு பாக்குறா, உனக்கு எதுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, யுன்ஷு வேகமா நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சீச்சிக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் ஜின்லாயும் ஏதேதோ தேட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கமா பை ஹீயோட ஆள் ஒருத்த கூட போயிட்டு இருக்கான். இந்த பை எதுக்கு ஹீ வேலைக்கார கூட போயிட்டு இருக்கான், என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆகவே ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதை பத்தி கொஞ்சம் செக் பண்ணணும், விசாரிங்க அப்படின்னு ஆளுங்களையும் அனுப்புறான். பை இங்க ஹீ கிட்ட போயிட்டு, இல்லங்க குடிக்க முடியாது, நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இப்பதான் நான் கேள்விப்பட்டேன், யுன்ஷுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் வந்துட்டு யுன்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் மாமா மச்சான் ஆயிருவோம், அப்ப நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலில தானே இருக்க போறோம், அதுக்காக தான் கொஞ்சம் நம்ம க்ளோஸ் ஆயிட்டா நல்லது தானே அப்படின்னு வேணும்னே ஊத்தி ஊத்தி கொடுத்து பைய குடிக்க வைக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் வேலைக்கார பொண்ணு வாணி கூட பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு மிரட்டினாங்கல்ல, அந்த பொண்ணு நேரா உள்ள வந்துட்டு, வாணி மேடம்க்கு சூப்பு வாங்க போனேன், அங்க பார்த்தா கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனையா இருக்கு, நீங்க வந்து கேளுங்கன்னு இன்னொரு வேலைக்கார பொண்ணு, நம்ம ஷென்பாவோட பர்சனல் வேலைக்கார பொண்ணு அமுச்சு வைக்கிறா. அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பி போயிட, கூட இருக்கிற இன்னொரு வேலைக்கார பொண்ணையும், இங்க பாரு பொம்மை வாங்கிட்டு வா, நம்ம வந்து வாணி மேடம்க்கு கொடுக்கலான்னு அந்த பொண்ணையும் அமுச்சு வைக்கிறா. அடுத்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் போய் அங்க வாணி மட்டும் தான் இருக்கா. அவகிட்ட போயிட்டு, நான் உனக்கு சொல்லவா, உனக்கு நான் ஆயமாவை காட்டு கூட்டு போகவான்னு கேட்க, அப்படியா போலாமா அப்படின்னு கேட்டுட்டு வாணியும் கிளம்பிடுறா. இங்க ஹீ அதுக்குள்ள பைய நல்லா குடிக்க வச்சுட்டு அவன் மேல ஒயினை ஊத்தி விட்டுட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். வாணி அதுக்குள்ள அந்த வேலைக்கார பொண்ணு தண்ணி தொட்டிதான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அங்கதான் இருக்காங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடி போயிடுறா. வாணி உடனே ஆயமா ஆயமான்னு கூப்பிட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்க, யாரும் அங்க ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஏய் ஆயமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க வரா. அங்க ஒளிஞ்சிருக்கிற ஆலிவுல வேகமா தண்ணி தொட்டிக்குள்ள முழுகி வாணிய அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. பார்த்தா பையோட கெட்டப்ல இந்த ஹீ இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த வேலையை பண்ணிருக்கான். அங்க வேலைக்காரங்க வந்து பாத்துட்டு, யார் இது பையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கத்திக்கிட்டே ஓடி போயிடுறாங்க. நிறைய பேர் வராங்க, நம்ம வாணியை தேடிட்டு வேலைக்கார பொண்ணெல்லாம் வந்துடுறா. வாணி இறந்து போயிட்டதை பார்த்து அந்த பொண்ணுங்க எல்லாம் கதறி அழுது கத்தி கூப்பாடு போடுறாங்க. பாட்டியம்மாக்கு தகவல் தெரிஞ்சிருது. பாட்டியும் வேகமா எந்திரிச்சு வராங்க, என்ன நடக்குது அப்படின்னு. பாட்டி வரதுக்குள்ள ஷென்பா கதறி அழுதுட்டு இருக்கா. பாட்டிமா வாணிய கொண்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள யூ வரா. எப்படி அவ செத்துருப்பா, நான் நம்ப மாட்டேன், செக் பண்ண போறேன்னு முகத்தை ஓபன் பண்ண போக சீச்சி அங்க வரா. என்ன பண்ணிட்டு இருக்க, அவ ஏற்கனவே இறந்து போயிட்டா, அவளை நிம்மதியா விட மாட்டியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. இவளை இங்கிருந்து தூக்கிட்டு போங்க, லேடிஸ் இந்த விஷயத்துல நம்ம குடும்பத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்பா பாடியை தூக்கிட்டு போக சொல்லிடுறா. இங்க எல்லாரும் சோகமா அழுதுட்டு இருக்காங்க. சீச்சி பாத்துட்டு இருக்கா. இந்த கேவலமான வேலையெல்லாம் யார் பண்ணதுனே தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க வேலைக்கார பொண்ணெல்லாம் வந்துட்டு சில பேர் வந்து பார்த்ததா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல வேலைக்கார ஆளுங்க வராங்க. இந்த பை இருக்காருல, அவரை தான் நாங்க பார்த்தோம், அவர் தான் அந்த பக்கமா போனாருன்னு சொல்ல யுன்ஷோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா.
நான் போய் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஜின்லாய் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஷென்பா விட மாட்டிக்கிறா. என் தங்கச்சி இறந்து போயிட்டா ஜின்லாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. ஜின்லாயும் அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போகாம நின்னு போயிடுறான். இந்த நேரம் பைய வேகமா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. வென்னு பாக்குறான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி நிக்கிற யானை திரும்பி பார்த்தா யான் பயங்கர கோவத்தோட யாரையோ முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இத கொஞ்சம் கூட நம்ம வெண்ணால நம்ப முடியல. யானுக்கு கூட இவ்வளவு கோவம் வருமா அப்படின்னு பாத்துட்டு அதிர்ச்சியில நிக்கிறான். எல்லாரும் கிளம்பி போறாங்க பைய கூட்டிட்டு. பைய முட்டிக்கால் போட வச்சுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க நிக்குது. என்னையா பண்ண, என் பேத்தியை எதுக்காக கொன்ன அப்படின்னு பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. பை எப்படி தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண போறான், தொடர்ந்து என்ன ஆக போகுது, எப்படி ஹீ மாட்ட போறான், அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.